வில்சன் இவனோட டீமை கூட்டிட்டு வேற கிரகத்துக்கு போயிருப்பான். நான் வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்லுவான். ஆனா இவனோட ஆளு அதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஆனாலும் கேட்க மாட்டான். ஒரு ரோபோ நான் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறேன்னு சொல்லுவான். வில்சன் அதுக்கு சம்மதிக்க மாட்டான். அதுக்கப்புறம் வில்சன் ஒரு வினோதமான விலங்கோட வெளியே கிளம்பிடுவான். அங்க போய் ஒரு டிடெக்ஷன் மிஷின் எடுத்து எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பான். சடனா பின்னாடி பார்த்தா ஒரு விண்கல் எங்கிருந்தோ வந்து விழும். அதுல இருந்து ஒரு வினோதமான ரோபோ வர மாதிரி இருக்கும். என்னது இதுன்னு சொல்லிட்டு வில்சனும் டெலஸ்கோப்பாலேயே பார்த்துட்டு அவனோட டீம்மேட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். சடனா ஒரு வினோதமான விலங்கு இவனை அட்டாக் பண்ணிட்டு இவனை அதோட இடத்துக்கு எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் மயக்கத்தில் இருந்த வில்சன் எழுந்து பார்த்தா அவன் தலைகீழா தொங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்ப்பான். அவன் பக்கத்துல ஒரு லேசர் கத்தி இருக்கும். அதை எடுத்து வெட்டி கீழே குதிச்சிருவான். இதை பார்த்து அந்த விலங்கு இவனை அட்டாக் பண்ண வரும். அப்போது அந்த விலங்கோட ஒரு கையை வெட்டிடுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். வெளியே வந்து பார்த்தா ஒரு பனிமூட்டமா இருக்கும். வில்சனோட ஃப்ரெண்டும் வில்சனை தெரிய அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்து பார்த்தா வில்சன் மயக்கத்துல கிடப்பான். என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்ப்பான். அப்புறமா உள்ள இருக்க டீம்மேட்ஸ்க்கு தகவல் கொடுப்பான். இவங்களை காப்பாற்ற 3 ஜெட் வரும். அதுக்கப்புறம் அதுல ஏறி அவங்க உள்ள போயிடுவாங்க.